எல்லாமே பார்த்துட்டோம். வித்தியாசமா கரெக்டா இதுதான் சூப்பர்னு சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட். இந்த இனிய விழாவை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் எங்களது ஒட்டுமொத்த ஆசான் திரு ஓ உலகநாதன் ஐயா அவர்களே, இனிய மாதிரி எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் ஐயா கனியர் ராஜசாயர் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவான்களே, என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால பெருமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி குமாரசாமியம் என்ற நூல் அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த நூலினுடைய செயல்பாடுகளை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் கடைசியாக என்ன கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு. இன்றைக்கி அருமையான ஒரு நட்சத்திரம், ஓடுற நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கோம், மிருகசீரிடம். மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஜோதிட நூல்களில் பொருத்தம் பார்க்காத ஒரே நட்சத்திரம் மிருகசீரிடம். பொருத்தமே பார்க்க வேண்டியதில்லை, மிருகசீரிட நட்சத்திரம் வந்தால் எல்லாத்துக்கும் உகந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அதில் பிறந்தவர் சந்திரன். உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படின்னா அங்கே சந்திரன் இருந்தால் தான் நீங்கள் நட்சத்திரத்தையே சொல்ல முடியும். அப்போ அந்த மிருகசீரிட நட்சத்திரம் இன்னைக்கு வந்திருக்குது, எல்லாத்துக்கும் பொருந்தும். ஐயா முதல் கொண்டு மேடையில் இருக்கிற அனைத்து ஜாம்பவான் முதல் கொண்டு இன்னைக்கு இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலிருந்து அப்படியே நம்ம ஒவ்வொரு இதாக கொண்டு போவோம். ஐயா சொல்லிட்டாரு, இது கொஞ்சம் லேட் ஆகும், நான் கொஞ்சம் இழுக்கணும் அப்படின்னு. கடவுளரில் இன்னைக்கு நம்மளுக்கு நட்சத்திரத்தை கொண்டு போயிருக்கிறோம். அந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுனாவே போதும், அந்த வீட்டில் காதல் வசம் ஒன்று இருக்கும். ஒன்று அவர்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இந்த ஜாதகர் காதல் திருமணம் பண்ண போகிறார், உடனே சொல்லிடுங்க. வேற எங்கேயும் நீங்கள் போக வேண்டியதில்லை, நட்சத்திரங்கிறது அதுதான். இதைத்தான் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் இங்கே பாருங்கள், எடுத்து பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் நல்லா தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் என்னென்னா மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்லணும்னு வந்தேன். ஐயா அப்படியே மேடை என்னொன்று ட்ரிப் பண்ணி விட்டார், சொல்லிவிடுவோம், அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. இப்போ ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிவிடும். அப்போ மிருகசீரிடனா அழகு, சந்திரன் பிறந்தது அழகு, 27 மனைவியும் வைத்து குடும்பம் நடத்தினவர், எந்த பேருக்கும் சண்டையே வராது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்க, குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்க. கோபக்காரராக இருக்கும், இந்த மாதிரி சவுப் சட்டை போட்டுக்கிட்டு கோபக்காரமாக சுற்றிட்டு இருப்பாங்க, அது வேற. குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறவங்க அந்த மிருகசீரிட நட்சத்திரம். எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் சாமி, ரைட், நல்லது, இப்படி செய்யலாம் அதோடு சரி அப்படி நிறுத்திக்குவாங்க. அதுதான் அந்த மிருகசீரிட நட்சத்திரம். உங்கள் ஜாதகத்தில் அந்த சந்திரனை மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு வேறு எதையும் நீங்கள் பார்க்காதீங்க. நல்லா அழகு இருக்கும், இந்த பையனை கல்யாணம் பண்ணுங்க, இல்லை இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுங்க. இல்லைனா ஜாதகம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா, ஐயா அந்த பிள்ளை விருப்பத்துக்கோ அந்த பையன் விருப்பத்துக்கோ தான் கல்யாணம் பண்ணணும், ஏன்னா காதல்ங்கிற வார்த்தை அங்கே இருக்குது, அப்போ கொஞ்சம் கேட்டு திருமணத்தை பண்ணுங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் அப்படி அப்படியே அள்ளி போட்டிங்கன்னா தான் ரைட், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இது மிருகசீரிட நட்சத்திரம். அடுத்தது, ஏன்னா இன்றைக்கி வரிசையாக போகிறத விட இன்றைக்கி இருக்கிற நட்சத்திரத்தில் போவோம். திருவாதிரை. கோச்சிக்காதீங்க யாரும், இந்த திருவாதிரையில் பிறந்துருச்சுனாவே அவங்க ஆசிலேஷன் மைண்டு முழுக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எங்கள் ஆச்சும் போய் செத்து போயிடலாண்டா, இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம், ஆனால் அந்த திருவாதிரை நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது, அந்த 6வது நட்சத்திரமாக வரும். தெய்வ அனுகூலம், நல்ல தெய்வ பக்தியாக இருப்பார்கள். ஏன்னா அதில் பிறந்தது சிவன் அல்ல ருத்ரன். ஆனந்த தாண்டவம் ஆடுவார், ருத்ர தாண்டவம் ஆடிடுவார். அதனால தான் இந்த திருவாதிரையிட்ட கொஞ்சம் அப்படியே திடீர்னா இந்த பக்கம் வருவாங்க, திடீர்னு அந்த பக்கம் போவாங்க, நிலைச்சி நிற்கவே மாட்டாங்க. டப்புன்னு கோவம் வந்துடும். எதுக்கு கோவப்படுறாங்க என்னன்னே தெரியாது, அதுதான் ருத்ர தாண்டவம். உடனே சாந்தமாயிடுவாங்க.
அது ஆனந்த தாண்டவம். இசை முடிக்கும் அவங்களுக்கு. என்னைக்குமே அவங்க ஏன்னா காற்று ராசிக்குள் இருக்கிறார்கள். 3வது இடம் ராகுடைய நட்சத்திரம். பொதுவாக ராகுடுக்கு நான் பார்த்தீங்கன்னு வைங்க, ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்துருச்சுனாவே யாராக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு பொண்டாட்டிகிட்ட அடங்கி போயிட்டீங்கன்னாவே வாழ்க்கை நல்லா இருக்கும். தப்புன்னு காலில் விழுந்துருங்க, கவலையே படாதீங்க. பொண்டாட்டி காலில் தானே விழுவுறோம், வேற யார் காலில் விழுவுறோம்? ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 3, 7, 11 அங்கே தான் ராகு முழு நட்சத்திரமாக நிற்கும். ராகு சாதாரணமாக கிடையாது. எடுத்து போட்டு பாருங்க, 3, 7, 11ங்கிறப்ப எல்லா இடத்துலையும் சிறப்பாக இருக்கும். மனைவிட்ட அடங்கி போயிடுங்க, உங்கள் வாழ்க்கை தூக்கிட்டு போகும். கவலையே படாதீங்க. வேறு யார்கிட்ட நம்ம அடங்கி போகிறோம்? மனைவிட்டு தான் அடங்கி போகிறோம். அந்த திருவாதிரையில் பிறக்கிறவங்க அந்த மாதிரி. ஏன்னா ஆசிலேஷன் மைண்டு 3வது காலபுருஷனுக்கு 3வது இடத்துல இருக்கு. வீரத்தினுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்திடுவாங்க. அடுத்தது புனர்வூசம். இந்த புனர்வூசம் என்ன பண்ணுன்னா, அட்ரஸே இல்லாத ஒரு நட்சத்திரம். இவங்களுக்கு அட்ரஸ் இருக்காது. 1 வருஷம் இந்த ஊரில் இருப்பாங்க, 1 வருஷம் வச்சா வேற ஊருக்கு போயிடுவாங்க, மறுபடியும் இன்னொரு ஊருக்கு போவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அட்ரஸை மாற்றி இருக்கிறதே அவங்க வேலையாக இருக்கும். அப்போ அவங்களை தூக்கி என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே மார்க்கெட்டிங் லைனில் விட்டுருங்க. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எங்கே கணக்கு வச்சுக்கணும்னா, அந்த ராமர் ஒரு இடத்துல நிற்கல, அயோத்தியில் பட்டு ராமேஸ்வரம் வந்து மாறிக்கிட்டே இருந்தார். திருப்பம் மறுபடியும் ராமேஸ்வரம் தான் அயோத்தி போனார். ஒரு இடத்துல அவர் நிறையா நிற்கல. அப்போ அந்த 14 வருஷமும் அவங்க எதையோ ஒன்று போட்டு அழட்டிக்கிட்டே கிடக்கும் அந்த புனர்வசத்துக்கு. நீங்கள் உடனே ராமர் நட்சத்திரம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதில்ல. சந்தேகத்தில் முதல் இடம் அவங்க தான். அடுத்தவங்களை சந்தேகப்பட வைக்கிறத யாருக்கிட்டையும் சந்தேகமாக தான் பழகுவாங்க. மனைவியாக இருந்தாலும் சரி. இது புனர்பூசம். அடுத்தது பூசம், சொல்லவே வேண்டியதில்லை. என்னைக்கு பூசத்தில் பிறந்துச்சுனாவே மனைவி தகராறு நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அமானுஷ சக்தி, எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவங்க. இப்போவே இன்னும் நடக்கும், டே நீ போகாதரா, அது ஃபெயிலியர் ஆகிடும், இல்லை நீ போ, நல்லபடியாக முடியும். இந்த வார்த்தைகள் அவங்ககிட்ட கேட்டுட்டு போனீங்கன்னாவே போதும். ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கு இன்னொன்று என்னென்னா, ராமாயணத்தில் கண்ணை கட்டிகிட்டு இருக்கிறவ தசரனுடைய மனைவி. அதனால தான் அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்துச்சுனாவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. கண்ணில் அடிபடவே கூடாது. கண்ணில் அடிபட்டாங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அப்படியே டவுன் ஆகிடுவோம். அந்த பூச நட்சத்திரத்துக்கார இயற்கையிலே பாருங்கள், கண்ணாடி போட ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணுக்கு பிரச்சனை. காரணம் என்னென்னா, அந்த ராமாயணத்தில் அந்த வரக்கூடிய கேரக்டருக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது ஆயில்யம், ஆதிசேஷன். ஒரு சிந்தனை, ஒரு தலை இருந்துச்சுனாவே போட்டு இந்த வாங்குறோம். 5 தலை இருக்குது, போட்டு நொறுக்கி எடுத்துருவாங்க. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்றும்பாங்க. ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டாங்க. பல சிந்தனைகள் உடையது ஆயில்யம். ஆனால் ஆயில்யத்தில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கு, குப்பைன்னு சொல்லியிருக்கோம். ஆயில்னாவே குப்பை தான், உடம்பு குப்பையாயிடும். ஏன்னா ஆயில்யத்தில் சந்திரன் இருக்குது. ஆயில்யத்தில் பிறந்தாவே சந்திரன், உடல், அந்த உடல் குப்பையாயிடும். அப்போ உடல் குப்பையாகிற முதல் நோய் கேன்சர். அப்போ இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அங்கே ஜெனட்டிக் கேன்சர் 2 நோய் வந்து ஜெனட்டிக் நோய், பரம்பரை வியாதிம்பாங்க டாக்டர் போனால். ஒன்று ஆஸ்மா, இன்னொன்று புற்றுவியாதி. முன்னோர்களுக்கு இருந்ததா இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வழி வழியாக வரும். இது எப்படி வரும்னா, பேரனுடைய மகனுக்கு வரும். ஒருத்தர் இருக்கிறாரு, தன்னுடைய பேரனுக்கு மகனுக்கு வரும். அப்போ அப்பாவுடைய தாத்தாவுக்கு இருக்குதுன்னா அந்த ஜாதகருக்கு உண்டு. அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அடுத்தது மகம். மகம் என்ன பண்ணுன்னா, கண்ணதாசன் மகத்தை பற்றி ஒரு பாட்டு என்னார், நடுவில் 2 வரி கொடுத்தார். பல்லாக்கை நீ தூக்காதே, பல்லாக்கில் நீ ஏறும்பார். அந்த ஒரு வரியிலேயே எல்லாத்தையும் முடிச்சிருப்பார். நீ வந்து அடுத்தவனுக்கு அடிபணியாத, நீ பெருசாக அடிப்போட்டேன். அது அந்த மக நட்சத்திரத்துக்கு பொருந்தும். பல்லாக்குன்னு பேர், அது சிம்பிள் எடுத்து பாருங்க.
அவன் பல்லாக்கு ஏற தான் பார்ப்பான ஒழிய பல்லாக்கு தூக்க வர மாட்டான். அடுத்தவர்களுடைய முதுகில் ஏறி அவர்களுடைய செயல்பாட்டிலிருந்து எடுப்பாங்க. நான் நீங்கள் முன்னாடி இருக்கிறவங்க அதை பற்றி நீங்கள் இதில் தான் இருக்கிறான் ஏன்டா இவன் இப்படி சொல்கிறாங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த நட்சத்திரத்தினுடைய குணநலங்கள் நான் சொல்லலை. அந்த குமாரசாமி நூலில் எடுத்து பாருங்க, பெரிய வருஷாதி நூலில் எடுத்து பாருங்க, நட்சத்திர சாதன சிந்தாமணியில் எடுத்து பாருங்க, குணநலங்கள் கொடுத்துருப்பாங்க. இங்கே முன்னாடி பேசுனவங்களாம் சொல்லியிருப்பாங்க தாராபல நிர்ணயம் அது நட்சத்திர அடிப்படையில் தான் சொல்லியிருக்கு. எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, எங்கே சுற்றினாலும் சரி, கடைசி நட்சத்திரத்தில் வந்து நிற்பாங்க. ஏன்னா அது வேறு. எல்லாம் சொல்லிடுவாங்க இந்த கிரகம் அங்கே நிற்கிது, அந்த கிரகம் நிற்கிதுன்னு. கடைசியாக இந்த கிரகம் இந்த பாதத்தில் நிற்கிறாரு, இன்னும் சாரம் வாங்கியிருக்கிறாரு, கடைசியாக அங்கே தான் வந்து நிற்பாங்க. அப்போ அந்த சாரத்தை எடுத்து பலன் சொல்லுங்க, தெளிவாக இருக்கும். அடுத்தது இந்த மகத்த நட்சத்திரத்தை இப்படி தான் பண்ணுவாங்க. அடுத்தவனுடைய செயல்பாட்டை எல்லாம் தன்னுடைய வசம் இழுப்பார்கள். முதல்ல தன்னுடைய பக்கம் இழுத்துக்கிட்டு நான் பல்லாக்கில் உட்கார நீங்கள் தூக்குங்க அப்படின்ட்டுருவார். இது மக நட்சத்திரத்துக்குரியது. அடுத்தது பூரம், சொல்லவே வேண்டியதில்லை. பார்வதி தேவி அந்த ஒன்றை கணக்கு வச்சுக்கிட்டே போதும். வீட்டுக்காரங்கிட்டையும் அடங்க மாட்டாங்க, பத்த அப்பாங்கிட்டையும் அடங்க மாட்டாங்க. அதில் பொம்பளையும் பிறந்தாவே இதுதான் நடக்கும். என்றைக்குமே பூரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி இந்த தாய் வீட்டு பிரச்சனை, தாய் வீட்டு பெருமையை பேசிக்கிட்டே உட்காருவாங்க. வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா கணவன்ட்ட வேணும்னா சண்டைக்கு இழுப்பாங்க, சும்மாவே கணவனை உட்கார வைக்க விட மாட்டாங்க. இது இந்த பூர நட்சத்திரத்தில் பெண்களுக்கு செய்கிற வேலை. இது ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய இந்த மாதிரி தீமைகளை எடுத்து சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியுது. அடுத்தது உத்தரம். உத்தரத்தில் ஒரு ஆண் பிறக்கக்கூடாது. பிறந்துட்டானா வீட்டுக்கு தண்டச்சோறு, ஊருக்கு உழைப்பவன். அப்போ அவனை விட்டுறணும், தண்ணி தெளித்து விட்டுறணும். அந்த பையன் பிறந்துருச்சா வங்கியா வீட்டுக்கு தண்டச்சோறு, இப்படி தாண்டா இருப்பான், நீ ஊருக்கு போய் உழைச்சிக்கிட்டு. இப்போ அதில் காசு பண்ண பாரு, அறக்கட்டளை வச்சு கொடுங்க, கண்டிப்பாக அதில் காசு வந்துடும். சோசியல் சர்வீஸ் பண்ணி காசு பண்ணுறது நிறைய இருக்குது. சர்வீஸ் பண்ணி அதுக்கு செய்ய சொல்லுங்கள். அந்த மாதிரி தொழிலை இழுத்து விட்ருங்க. ஏன்னா வீட்டுக்கு தண்டச்சோறு, ஊருக்கு இதுக்கு ஆக மாட்டான், ஊருக்கே உழைச்சிட்டு இருப்பான். அதனால தான் சொல்கிறேன், உத்தரத்தில் ஒருவர் பிறந்தால் ஊர்கோடியில் ஒரு இடம் இருக்கணும்னு. காரணம் என்னென்னா அந்த ஊர்கோடியில் அவன் இருக்கிறது தான் அவனுக்கு கை கொடுக்கும். எதிர்காலத்தில் அந்த நிலம் தான் அவனுக்கு கொடுக்கும். ஒரு 10 வருஷம் முன்னாடி 12 வருஷம் முன்னாடி கற்றுட்டு இருக்கிறப்ப வந்தார் ஒருத்தர், ஜோதிடர் தான், இன்னைக்கு மிகப்பெரிய ஜோதிடராக இருக்கிறார். சென்னையில் அவர் சொன்ன ஏரியா எதுவும் தெரியாது. தாம்பரம் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டருங்க. தாம்பரத்துக்கு அந்தாண்டா ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போகணும், காட்டுக்குள்ளே போகணுங்க. உத்தர நட்சத்திரம் இந்த மாதிரி வீட்டிலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம ஜோதிடருக்குள்ளே இருக்காங்க. அங்கே போய் இடம் வாங்கிட்டு போடுங்க அப்படின்னு. சும்மா கம்மி விலைக்கு, லட்சம் கூட வரல, வாங்கி போட்டார். இன்னைக்கு ஒரு 12-13 வருஷம் ஆகுது. இன்னைக்கு பைபாஸ் வந்துருச்சு. இவ்வளோதான் இடம் வேல்யூன்னு இல்லை. அன்றைக்கி வந்து சொன்னார், நீ அன்றைக்கி சொன்ன அது இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னார். இதுதான் உத்தரம். லக்ன புள்ளி உத்தரமாக இருந்தாலும் 50% நடக்கும். லக்னம் வேறு சந்திரன் வேறுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை பின்னாடி இருக்கும். சந்திரன் வேறு நட்சத்திரம் வேறுங்கிறது நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடரானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெளிவடையும். அது வரல தெளிவடையாது. நீங்கள் படிக்கணும் 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ பிரித்து பார்க்குற தன்மை எங்கே உங்களுக்கு நடக்குதோ அங்கே மிகப்பெரிய ஜோதிடர் நீங்கள். ஐயா கேட்குறாரு, லக்னம் என்ன, ராசி என்ன, சந்திரன் என்ன, நட்சத்திரம் என்ன, எல்லாரும் வெவ்வேறு தான். ஆனால் நீங்கள் பிரித்து பார்க்க, அதாவது இந்த மாதிரி ஒரு தெளிவாக வரணும். தெளிவாக வரப்போ தான். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு நட்சத்திரத்தை தான் சொன்னோம், அங்கே சந்திரன் இருக்கான்னு நான் சொல்லவே இல்லை. நட்சத்திரத்தை தான் சொன்னேன், சந்திரன் அங்கே இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் சந்திரன் வேறு நட்சத்திரம் வேறுங்கிறத பின்னாடி பிரித்து பார்த்துக்கலாம்.
வாங்க அதுக்குள்ளே வாங்க. இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறோம். மேடையில் இருக்க ஜாம்பவான்களுக்கு தெரியும். முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. படித்தாதான் அறிவுள்ள குருநாதர்கிட்ட இந்த மாதிரி ஐயா வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த மாதிரி குருநாதர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் தெளிவடையும். கேளுங்க, சந்தேகத்தை உடனே கேளுங்க. குருநாதர் சொல்லிக் கொடுக்குறப்ப ஐயா இந்த இடத்துல எனக்கு சந்தேகம் ஏன், இன்னமும் நம்ம அடிப்படை படிக்கல. இப்போ சூரிய ஜெயவேலையை சொன்னார், அடிப்படையே இன்னும் யாருக்குமே தெரியாது, என்னை முதல் கொண்டு நிறைய சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. அடுத்தது எடுப்போம், ஏன்னா உத்தரம் கொஞ்சம் அப்படியே சொல்ல இருக்காங்க. அந்த அஸ்தம்னாவே ஒரு சிலர் பயம் இருந்துகிட்டு இருக்குது. அஸ்தம் அப்படின்னாவே குடும்பத்தில் இன்னொரு பெண் நபர் சேரக்கூடிய ஒரு சிஸ்டம். அது சம்பந்தமே இருக்காது. உங்கள் குடும்பத்தில் அல்லது இந்த ஜாதகர் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் நண்பர், வேறு ஒரு நபர், மூன்றாவது நபர் எதிர்பாளரை வந்து சேரும். அதனால தான் அசத்தில் பிறந்தாவே 2 திருமணமானு கேட்பாங்க. ஆனால் அசத்தில் வந்து இன்னொன்று இருக்கு, அவர்களுக்கு வீடு இருந்தும் இருக்காது. கோடி கோடியாக சொத்து வச்சிருப்பாங்க, 10 பைசா அனுபவிக்க முடியாது. வாமனுடைய கதை, 3 அடி மண் கேட்டால் 3வது அடியும் பிடுங்கிட்டார். அதனால தான் சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தாவே கண்டிப்பாக வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை சந்திப்பாங்க. ஏனென்றால் ரோகிணி கிருஷ்ணன் பிறந்தது இடத்துக்காக தான் சண்டை போட்டார். இங்கே வாமனன், திருவோணம் இவர் கிருஷ்ணர், இது பெருமாள். 3 அடி மண் கேட்ட 3மே நிலத்துக்காக தான் பிரச்சனை. அப்போ சந்திர நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே நிலத்துக்கான பிரச்சனை வந்துடும். வீடு இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாம் இருக்கும், 10 பைசா அனுபவிக்க முடியாது அவங்களால. ரோகிணியில் பிறந்துச்சுன்னா ரோகிணியில் பிறந்தால் பிரச்சனை இருக்கும். திருவோணத்தில் பிறந்துச்சுனாவே வீட்டை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற அந்த நட்சத்திரத்துக்குள் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இங்கேயும் இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன். அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும் அஸ்தம் 2இல் குரு நின்றால், அஸ்தம் 2இல் குரு நின்றால், ஒன்று இந்த ஜாதகர் 2ஆம் தாரத்து பிள்ளை, இல்லையேன் இந்த ஜாதகருடைய தந்தைக்கு 2 தாரம் இருக்கும். இங்கே முன்னாடி இருக்கிற எல்லாருமே ஜோசியர், எந்த விதியில் வந்ததுன்னு கேட்கும். எல்லா குருமாரும் சொல்லித்தான் ஆகணும். அப்போ அஸ்தம் 2 அப்படின்னாவே புதனுடைய வீடு, அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம், அஸ்தம் 2 அம்சத்தில் சுக்கிரன் வீட்டில் விழுகும், அதில் குரு. அப்ப குரு, சந்திரன், புதன், சுக்கிரன், இந்த 4 பேருமே எந்த இடத்துல தொடர்பு இருந்தாலும் சரி, இது முக்கியமா இந்த இடத்துல தொடர்பு ஏற்பட்டா அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்ல. குருவனுடைய மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தது புதன். அப்ப அந்த காம்பினேஷன் இயற்கையிலே வந்துடும். யாருக்கெல்லாம் குரு, புதன், சந்திரன் கூட சுக்கிரன் தொடர்பு வந்துருச்சுன்னா அங்கே 2 தாரங்கள் அல்லது அந்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஏதோ ஒன்று நீங்க வச்சுக்கோங்க, உங்க கணக்கு பிரகாரம் வச்சுக்கோங்க, இது அங்க இருக்கும். இதுதான் அஸ்தத்துக்கு. சித்திரை. அப்ப இந்த சித்திரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து சித்திரை தான். ஏன்னா சித்திரை 2, சித்திரை 3 ஜாதகத்தையே 2ஆக பிளப்பது. அஸ்வினி 1லிருந்து சித்திரை 2, சித்திரை 3. அப்போ எங்கே போனாலும் பொழந்து விட்டுருவாங்க. என்றைக்குமே சித்திரை 2 அந்த வீட்டில் இருந்துச்சுனாவே அந்த குடும்பம் உடையுதுன்னு அர்த்தம். பெண்ணாக பிறந்துச்சுன்னா அந்த குடும்பம் உடையுது, பிரித்து விட்றாங்க. ஆனால் அந்த சித்திரை 2 வியாபார நோக்குடன், சித்திரை 3 வந்துருச்சுன்னா வியாபார நோக்குடன், குறிப்பாக ஜவுளி கடை, கடை வீதிகள்,
இந்த சிஸ்டம்லாம் நான் 2009 2008 மேடையில் புழங்கியாச்சு. அப்போ சித்திரையில் பிறந்தவன் என்னன்னா அதுக்குண்டான கோவில்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் நான் சொன்னதுக்கு அத்தனை கோயில் இருக்கு. இப்போ சொல்றேன், சித்திரைனாவே சித்திரைநாதருக்கு போங்க. குறுக்குத்துறை சோழவந்தான் பக்கத்தில் இருக்கிற குறுக்குத்துறையில் நின்று கொண்டு இருக்கிற பெருமாள் கோயிலுக்குள்ள இருக்குது. அதுக்குள்ள சித்திரைனாவே ஜவுளி கடை, துணியை வச்சு பூஜை பண்ணி அந்த வஸ்திரத்தை யாருக்காச்சும் தானம் பண்ணுங்க. இது சித்திரை. அடுத்தது சுவாதி, பொழந்து கட்டுற ஒரு நட்சத்திரத்தில் அதுவும் ஒன்று. அப்போ சுவாதின்னு வந்துச்சுனாவே தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தே ஆக வேண்டும். சுவாதி நட்சத்திரத்துக்காரன் பேங்கில் பணம் சிறுக சேமிக்கக்கூடாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே இருக்காத ஒரே ஒரு நட்சத்திரம் அதாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் சுவாதியில் பிறந்தாங்களோ அவங்களுக்கு பாருங்கள், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பாருங்கள், 0 பேலன்ஸாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய பறவை தேனி சிறுக சேமித்து கூட்டில் வைக்கும். எவனோ ஒருத்தன் தட்டிட்டு போயிடுவான். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மரங்கள், பறவைகள், விலங்குகள், பூக்கள் இந்த தன்மையோடு அந்த நட்சத்திரம் இருக்கும். அப்போ நீங்கள் இத்தனையும் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டாதான் நல்லது உங்களுக்கு. அப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில புத்தகத்தில் மாடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் எருமை. அப்போ எருமையினுடைய தன்மைகள் என்ன? அப்போ அந்த எருமை என்ன செய்யும்? அந்த தன்மையோடு தான் அவனும் இருப்பான். இதை எடுத்து பாருங்க. நீங்கள் ஏன்னா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இவர் பாட்டில் ஏகப்பட்டது சொல்ல ஆரம்பிச்சு நிற்க வச்சுட்டாங்க. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன நிற்க வச்சுட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் பாருங்க, சாப்பாடு வந்துருச்சு. 27 முடிக்கணுமா? சாப்பாடு எனக்கு முக்கியம். அதனால சுவாதி. அடுத்து விசாகம், சொல்லவே வேண்டியதில்லை. முருகர், சிவப்பு சட்டை. என் நாடு என் மக்கள். விசாகம் பிறந்துச்சுனாவே ஆண்டியும் அரசனாவான். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உழைப்பை கொடுத்து அரசனாவான். அதனால தான் பழனியில் போய் உக்காந்துக்கிட்டு ஆண்டி கோலத்துக்கு அப்புறம் அரசனானார்.